அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். நட்சத்திர பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்கள் குணாதிசயம் எப்படி இருக்கும், என்னென்ன தசா பற்றி போகும், உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மிருகசீரிஷம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். மிருகசீரிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசிலேயே வரும். மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிலேயே வரும், மிதுன ராசிக்கு வரும். ஏன்னா இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம். பொதுவாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பக்காவாக பொருந்தும். எதாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு செய்யணும்னு நினைப்பாங்க, வேகமாக செய்யணும்னு நினைப்பாங்க. தேவையில்லாமல் இவங்களையே அறியாமல் அவங்களுக்கு கோவம் வரும். வைராகம் மிக்கவங்களாக இருப்பாங்க. இதெல்லாமே உங்கள்கிட்ட இயல்பான குணம். இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு நெருப்பு கிரகம். அது ஃபயர் மாதிரி இருப்பாங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க. ஒரு சில பேர்லாம் பாரு சிரிச்சிட்டே இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு கோவம் வரும், டக்கு டக்குன்னு கோவம் வரும். பார்த்திங்கன்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க தான் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க குணாதிசயமே அப்படி தான் அங்கே இருக்கும். ஆனால் நல்ல குணம் இருக்கும் அவங்ககிட்ட. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரிஷபராசியில் மிருகசீரிஷம் வரும், மிதுன ராசிலேயும் வரும். நல்ல குணம், நல்ல தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க, அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. குடும்பத்துக்காக போராடுறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. என்ன தான் கோபம் அப்படி இப்படின்னு இருந்தால் கூட இந்த அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லலாம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க. அதனால சொன்னேன், எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பு பாசத்தை அடுத்தவங்களை காட்டுறாங்களோ திடீர்னு டக்குன்னு கோவம் வரும்னே சொல்லலாம். டெம்பர் மைண்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த நட்சத்திரக்காரங்க தான். சடனாக உங்களுக்கு கோவம் வந்துடும். இப்போ இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே உங்களுக்கு செவ்வாய் தசை தான் உங்களுக்கு நடந்திருக்கும். பிறக்கும் போதே செவ்வாய் தசை வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம் செவ்வாய் தசை நடக்கும். அது நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் மாறுபடும். இதே நீங்கள் 1ஆம் பாதம் பிறந்தீங்கன்னா முழுமையாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே 3ஆம் பாதமெல்லாம் பிறந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 வருஷம் பக்கம் தான் வரும். உங்களுக்கு 3ஆம் பாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த மாதிரி தான் வரும். அடுத்தது 2வது வரக்கூடிய உங்களுக்கு ராகு தசை, அதுதாங்க ஒரு முக்கியமான தசை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையை புரட்டி போடுறது, வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதெல்லாம் இந்த ராகு திசையில் தான் நடக்கும். ஒரு சில பேர் பாருங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ஒரு ஊரில் பிறந்திருப்பாங்க, இல்லை ஒரு நாட்டில் பிறந்திருப்பாங்க. பிறந்த ஊர் விட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதெல்லாம் இந்த ராகு திசையில் தான் நடக்கும். ஒரு ஊரில் பிறந்தால் அவங்க போய் இன்னொரு ஊரில் போய் பிழைப்பாங்க, அவங்க அப்பா அம்மா கூட போய் இருப்பாங்க. ஒரு பிறந்ததுலேருந்து இன்னொரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறதெல்லாம் இந்த ராகு திசையில் தான் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ராகு வந்து 18 வருஷம் தசையை நடத்துவார். ராகு வந்து அந்நிய கிரகம், அந்நிய பிளானட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ராகு வந்து 18 வருஷம் தசையை நடத்தும். வெளியூரில் போய் செட்டில் ஆகுறது, வெளியூரில் போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சில பேர்லாம் பாருங்கள், ஹாஸ்டலில் தங்கி எல்லாம் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதெல்லாம் இந்த ராகு திசையில் தாங்க நடக்கும். 18 வருஷம் ராகு திசை. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18ன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு திசை வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 25 வயசு வரைக்குமே ஒரு சில பேத்துக்கு வந்துடும். 25 வயசு வரைக்குமே ராகு திசை நடக்கும். ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேயே ராகு திசை முடிஞ்சிடும். ஒரு சில பேருக்கு 22 வயசுக்கு முன்னே கண்டினியூ ஆகலாம். அது நட்சத்திர பாதத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். ராகு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டார்னா கண்டிப்பாக நல்ல படிப்பு கொடுத்துருவார், நல்ல சொகுசான வாழ்க்கையை கொடுத்துருவார். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அனுபவங்களும் அந்த ராகு திசையில் கிடைக்கும் உங்களுக்கு. இதே ராகு கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ராகு தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள், சின்ன வயசில் போய் அந்த காதல் காமம் மேலே ஒரு ஆர்வத்தை கொடுக்கறது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அடிமையாகிறது, கெட்ட நண்பர்களோட சவகாசம் ஏற்படுறதெல்லாம் இந்த ராகு திசையில் தான். இருட்டுக்குள்ளே போய் மாட்டின மாதிரி இருக்கும் இந்த ராகு திசையில். நிறைய பேருக்கு பாருங்கள், படிப்பில் ஆர்வம் இருக்காது, சரியாக படிக்க மாட்டாங்க, ஞாபக சக்தி இருக்காது, ஆனால் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் வரும். அவங்கள சுற்றி அந்த மாதிரி நண்பர்கள் தான் அவங்களுக்கு அமைவாங்க அந்த ராகு திசையில். இதே ராகு நல்ல ஒரு இடத்துல இருந்து ராகு சுபகிரகத்தோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் அவங்க சுற்றி நண்பர்கள் அவங்களை வந்து தூண்ட வச்சாலும் இவங்க தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்ட மாட்டாங்க. அப்போ சுபகிரகத்தோட ராகு சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ராகு திசை நல்லாயிருக்கும். பாபகிரகத்தோட சம்மந்தப்பட்ட படிப்பு கெட்டு போயிடும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படும், சின்ன வயசுலேயே லவ் ஃபெயிலியர் ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் வர்றதெல்லாம் இந்த ராகு திசையில் தான் கண்டிப்பாக நடக்கும். அப்போ அந்த 25 வயசுக்கு மேலே, கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போ 20லேருந்து 25 வயசுக்கு மேலே வரக்கூடிய முடிஞ்ச ராகு திசை முடிஞ்சு உங்களுக்கு குரு திசை ஆரம்பிச்சிடும். குரு திசை வந்து பார்த்திங்கன்னா 16 வருஷம்.
கிட்டத்தட்ட வந்து 16 வருஷம் குரு தசை உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அப்போ 25 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த 16 வருஷத்தில் வரக்கூடிய அந்த ராகு தசை வந்து பார்த்திங்கன்னா, அந்த குரு தசை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோக தசையும். ஒரு சில பேரில் பாருங்கள் 25 வயசுக்கு மேலே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கை மாறும். இருட்டுக்குள்ளேருந்து சித்திரவதை அனுபவித்து நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் எல்லாம் அந்த ராகு திசையில் கற்றுக் கொடுத்து அந்த குரு திசையில் ஒரு தெளிவுக்கு வருவாங்க. 25 வயசுக்கு மேலே தான் தெளிவுக்கு வர்றாங்க. வாழ்க்கைன்னா என்ன எல்லாமே அவங்களுக்கு அந்த டைமில் தான் தெரிய வரும். 25 வயசுக்கு மேலே ஒரு சில பேர் கல்யாணம் ஆயிடுது, ஒரு சில ஆண்களுக்கும் கல்யாணம் ஆகுது, ஒரு சில பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுது அந்த குரு திசையில். நல்ல கணவன் நல்ல மனைவி இதெல்லாம் ஒரு சில பேருக்கு அமையுதுங்க, ஒரு சில பேருக்கு தான், எல்லாத்துக்கும் கிடையாது. ஏன்னா அந்த குரு நல்ல அமைப்பில் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக அந்த குரு பணக்கார வாழ்க்கையை அந்த 16 வருஷம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். 25 வயசுலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25லேருந்து உங்களுக்கு ஒரு 16 வருஷம்னா அந்த குரு திசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கை புரட்டி போடுற திசையாக வந்துடும். வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய திசையாக வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட அந்த 40 வயசு வரைக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ அந்த 25லேருந்து 40 வயசுக்கு வரைக்கும் தான் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை பார்க்குறீங்க, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க. அந்த 25 வயசுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது கிடையாது. ஒரு சில பேர் 40 வயசுக்கு மேலே தான் சனி திசை தான் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது. சார் நான் பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறேன், பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு வளர்ச்சி இல்லை, எனக்கு வளர்ச்சி இல்லை, 35-40 வயசுக்கு மேலே தான் எங்கள் வாழ்க்கை மாறுதுன்னு சொல்கிறவங்கள பாருங்கள், அந்த சனி திசை தான். அந்த சனி திசை அந்த 19 வருஷம் நடக்கக்கூடிய இந்த சனி திசையை தான் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்குது. சனி வந்து சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் நல்லது பண்ணாது. இதை மகர கும்ப லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னத்துக்கெல்லாம் பரிபூர்ண ராஜயோக அதிபதியாக சனி வரனால அந்த லக்னக்காரங்களுக்கு தான் சனி திசை பக்காவாக வேலை செய்யும். ஒரு சில பேரில் பாருங்கள் 36-40 வயசுக்கு மேலே தான் அங்கே டெவலப் ஆகுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு வரக்கூடிய இந்த சனி தசை தான். அந்த தசை வரணும், அந்த நேரம் வரணும், அந்த நேரம் வந்தால் தான் சாதிக்க முடியும். நம்ம என்ன தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திறமை இருந்தோம், அறிவு இருந்தோம், டேலண்ட் இருந்தோம், நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே தான். என்ன திறமை வச்சுருந்தாலும் நேரம் வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தூக்கி விட்டுரும். ஒரு சில பேரில் பாருங்கள் நேரம் நல்லா இருக்காது, அவங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க டெவலப் ஆக முடியாது. ஒரு சில பேருக்கு நேரம் நல்லாயிருக்கும், ஆனால் திறமை இருக்காது, அறிவு இருக்காது, ஆனால் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் அவங்களால பார்க்க முடியும். இதெல்லாமே அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறனால ஜெயிச்சிட்றாங்க. அப்போ நம்மளுக்கு திறமை அறிவெல்லாம் இருக்கிறதெல்லாம் அடுத்த பட்சம் தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் நல்லா இருக்கா, இது இந்த தசாபுத்தி பொறுத்து தான். இந்த ராகு திசை, குரு திசை, சனி திசை, அடுத்து உங்களுக்கு புதன் திசையெல்லாம் உங்களுக்கு வந்துடும். புதன் திசையெல்லாம் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிரும். நடுத்தர வயதுக்கு மேலே 50 வயசுக்கு மேலெலாம் தாண்டி 55க்கு மேலே தாண்டிடுவீங்க. அப்போ இந்த திசைகள் இந்த பெரிய பெரிய மகாதசைன்னு சொல்லுவாங்க. இந்த தசாபுத்தி உங்கள் ஜாதகத்தில், இந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து மட்டும்தான் நீங்கள் 16 வருஷம் நல்லா இருப்பீங்களா, 20 வருஷம் நல்லா இருப்பீங்களா, இல்லை 40 வயசுக்கு மேலே நல்லா இருப்பீங்களா, இல்லை 50 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையை அமையுது. அப்போ இதெல்லாமே ஜனன ஜாதகத்தில் பொறுத்து, தசாபுத்தி பொறுத்து தான் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள், நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, மிருகசீரிஷம் 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா. ஏன்னா இங்கே உடைப்பட்ட நட்சத்திரங்கிறதுனால நீங்கள் ரிஷப ராசியில் வருவீங்க, மிதுன ராசிக்கும் வந்துடுவீங்க. அப்போது உங்கள் ஏஜ் ரொம்ப முக்கியம், உங்கள் நட்சத்திர பாதம் ரொம்ப முக்கியம், இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கும். ஒரு தனி மனுஷன் ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தாங்க, தசாபுத்தி தாங்க. அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் கோச்சார பலன் பார்த்தாலும் ராசி பலன் பார்த்தாலும் இதை மீறி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரகங்கள் வேலை செய்யாது. அதுதான் உண்மை. சரிங்களா? ராசி பலன்கிறது 15லேருந்து 20% தான் பேசும். நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்கள் ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் 80 to 85%, 80லேருந்து 85% பேசுங்கிறத மறந்துடாதீங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, இப்போ உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, கெட்ட நேரமாக போயிட்டுருக்கா, எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும், இல்லை நல்ல நேரம் போயிட்டுருக்கா, இல்லை கெட்ட நேரம் எப்போ ஆரம்பிக்கும், அந்த டைமில் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.